ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் அந்த கோச்சிங் கிளாஸில் நான் போயிட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இவர் கேட்டார். சாட்டர்டே அன்றைக்கி ஃப்ரைடே நைட்டுங்கிறதுனால நாளைக்கு ஏதாச்சும் வெளில போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் சொன்னேன், இது மாதிரி கிளாஸ்க்காக நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா சண்டே ஈவினிங்ஸில் வேணால் நம்ம போயிட்டு வரலாம் எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் எதிர்பார்த்தது சாட்டர்டே சண்டே எங்கேயாச்சும் வெளில போகலாமா, 2 நாள் எங்கேயாச்சும் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டார். அவர் இது மாதிரிலாம் பேசக்கூடிய ஆளே கிடையாது. அதாவது பேசுகிறவர் தான். இவன் என்ன இது பண்ண போகிறா, வீட்டில் தானே இருக்கிறா, இவளால் என்ன முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருந்தார். ஆனால் என்னால் இப்போ இந்த அளவுக்கு முன்னேறி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சவொன்னே அதுக்கப்புறம் அவங்களே இது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும். வேறு சில விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் ஃப்ரைடே அப்புறம் சாட்டர்டே எல்லாம் நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் தான் இருந்துச்சு. அதனால் சாட்டர்டே நான் இது பண்ணேன். ஒரு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கேயும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நான் ஸ்கூலில் கிடைச்ச மாதிரியே தான். ஆனால் ஸ்டாஃப்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃபாக சொல்லிக் கொடுத்தாங்க. நம்ம நிறைய டவுட்ஸ்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் அவங்க கிளியர் பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவு கிளியர் பண்ணி நல்லபடியாக எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்தாங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ்னால் அதை கேட்கக்கூடிய ஒரு தைரியமாக கேட்கக்கூடிய அளவுக்கு நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் என்கிட்ட இன்னுமே மனசு விட்டு பேசுகிறதுக்காக தயாரானார். அப்போ தான் என்கிட்ட கேட்டார், ஏன் இப்போ திடீர்னு வேலைக்கு கிளம்புனேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இது மாதிரி என்னங்க, ஏதாவது நீங்கள் போயிட்டு வரீங்க, ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, இப்போ எனக்கான டைமுங்கிறது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கப்போ நான் எதுக்கு உங்களுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்கிறேன். அதனால் இப்போ நான் போகிறதுனால வருமானமும் வருது. எனக்கும் எது தேவையோ உங்களை கேட்க தேவையில்லை. இன்னொரு விஷயம், வீட்டு செலவு எல்லாமே நானே பார்த்துக்கலாம். இதே என் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் கூட இந்த காசுலேருந்து கூட நான் பண்ணிக்கலாம். அது மாதிரி நான் யோசிக்கிறேங்க அப்படின்னோடனே, அது ஓகே தான், நான் இல்லைங்களே, இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியான ஒரு இதில் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது தான். நம்மளுக்கு குழந்த இல்லை அப்படிங்கிறத நீ ஒரு கவலைப்பட்டுட்ருக்கேங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, நான் கவலையெல்லாம் படலை. நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகிறோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு குழந்தைங்கிறது இருக்கும். ஏன்னா 2 பேருமே அப்பையிலேருந்தே அங்கே நீங்கள் வந்தாலுமே உங்கள் தங்கச்சி பேச்சை கேட்டுட்டு தான் நீங்கள் நடந்துக்குவீங்க. ரூமுக்கு வரத்துக்கே யோசிப்பீங்க. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தீங்க. இப்போ மட்டும் என்ன அப்படியே தான் இருக்கிறீங்க. அதனால ஒரு சில விஷயங்கள என்னால் மாற்றிக்க முடியல, மாற முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான், வேறு வழி இல்லாததுனால நீங்கள் என் கூட இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னோடனே, அதுக்கு தான் நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஒரு சில இதில் நம்மளுக்கு இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக அதில் உள்ள கஷ்டங்களை நம்ம நினச்சி பார்த்தோன்னா நான் இப்போ வேலைக்கு போகிறது தான் எனக்கு சரின்னு தோணுதுங்க அப்படின்னோடனே, ஏன் ஏன் போகாமல் இருக்க வேண்டியது தானே அப்படின்னாங்க. இல்லை, திருப்பியும் அந்த தவறை நான் செய்ய விரும்பலை. நீங்கள் இன்றைக்கி நல்லா பேசுகிறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வேலையை விட்டேன்னா நாளைக்கு உங்கள் இது மனசு எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். அப்படி இருக்கிறப்போ நான் அந்த வேலையை திருப்பி போய் நான் அந்த ஸ்கூலில் கேட்க முடியாது. அதனால் நம்மளுக்குன்னு ஒரு பேபி வந்ததுக்கப்புறம் நான் வேணால் கொஞ்ச நாள் குழந்த பிறக்கிற வரைக்கும் வேணால் நான் இருந்துக்கிறேன். அப்பயும் குழந்தைய அப்புறம் டே கேரில் விட்டு நான் வேலைக்கு தான் போவேன். ஏன்னா நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளை நம்ம பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, ஓகே. இப்போ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு டக்குன்னா ஒரு பணம் போட்டு விட்றீங்க, உங்கள் தங்கச்சிக்கு ஏதாச்சும் செய்கிறீங்க, பண்ணுறீங்க. என்னால் எங்கள் அண்ணனுக்கோ இல்லை அம்மாவுக்கோ ஏதாச்சும் செய்ய முடியுதா சொல்லுங்கள்? எதையுமே நான் கேட்க மட்டும்தான் முடியுதே தவிர செய்கிறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படின்னோடனே, அது புரியுது, இல்லைங்கள, இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நீ சொல்கிற விஷயத்த நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, உண்மைதாங்க, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி வாங்க, நம்ம அடுத்த வாரம் எங்கேயாச்சும் வெளில போயிட்டு வருவோம். நம்ம ஹாப்பியாக இருக்கிறபடி இருக்கிறதுக்கான டைமுங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியதான். வேலைக்கு போக மீதி நேரத்தில் எங்கேயாச்சும் வெளில போகலாம், நைட்டில் எங்கேயாச்சும் டின்னருக்கு போகலாம், இப்படி இருந்துக்க வேண்டியதான். அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, அவருக்கு ஒரு மாதிரி, எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, அந்த அக்கா சொன்னது தான் கரெக்டு. நமக்கான வேல்யூபிள் டைமை அவங்களுக்காக நம்ம யோசிக்கிற வாசி தான்
நம்ம ரொம்ப இதாக இருக்கிறோம், லாக் ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்புறம் தான் தோண ஆரம்பிச்சிச்சு. அது கரெக்டான ஒரு விஷயமாவும் எனக்கு பட்டதுக்கு காரணம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2, 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து அம்மா வந்து சொன்னாங்க, "இது மாரி வந்து நீ வந்து மாப்பிள்ளையோட